Hi friends, welcome to Nirmala's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போறோம். அதாவது இது வந்து கோலாபுரி சிக்கன் கிரேவி தான் நான் செய்ய போறேன். இது வந்து செமி கிரேவி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு pan எடுத்துக்கலாம் நம்ம. தனியா சேர்த்துக்கலாம், தனியா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொப்பரை சேர்க்குறேன் நான் வந்து. இது வந்து தேங்காய் சேர்க்கல, நான் வந்து கொப்பரை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கரம் மசாலாஸ் வந்து ஏலக்காய், பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் சீரகம் சேர்க்குறோம். சீரகம் சேர்த்துட்டு சோம்பு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் நான். இது வந்து காரம் இல்லாத காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் பூண்டு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ட்ரையாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கசகசா கொஞ்சம் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா எள்ளு கொஞ்சம் சேர்க்குறேன் நான். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலர் மாறிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மெல்லு நல்லா வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா ஒரு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். இதை இப்போ வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இது கலர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். இது வந்து வித் ஸ்கின்னு தான் எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், நான் வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம கடாயை வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா 2 வெங்காயம், நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நான். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து சேர்த்துட்டேன். இந்த ஆனியன்ஸில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம், நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த ஸ்மெல்லெல்லாம் பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இதிலே எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா மசாலாஸ் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சமாக அந்த மிக்சியில் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை கூட நான் வந்து இதிலே சேர்த்துறேன் நான். இந்த மாதிரி நம்ம கொப்பரை சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து வேறையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம தேங்காய் சேர்த்து செய்யும் போது அது ஒரு டேஸ்ட் வரும். ஸோ நம்ம இன்றைக்கி கொப்பரை சேர்த்து செஞ்சுருக்கோம், அதுவும் ஒரு டேஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடுச்சு. இப்போது வந்து 2 தக்காளி நான் வந்து மிக்சியில் அரைச்சி இதை வந்து பேஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறேன். தக்காளி கூட நம்ம வந்து பேஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்குங்க தக்காளி. நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன். இப்போ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்து இந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வேகிறதுக்கோசரம் நம்ம வந்து இப்போ மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி நம்ம வேக வைக்க போகிறோம். மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து கலந்து கொடுத்தோம்னா இது வந்து கொஞ்சம் கெட்டியாக கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் சேர்க்க போகிறோம். சிக்கன் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வந்து தண்ணி ஏதோ திருப்பியும் சேர்க்க போகிறதில்ல. இதில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவு தான் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்து செமி கிரேவி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படாது. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி செய்யும் போதும். இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இது வந்து சிக்கன் வேகணும் இல்லைங்களா, அதனால நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, எண்ணெய் எல்லாம் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கிரேவி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து எந்த தண்ணியும் சேர்க்கல, அதுலேயே தண்ணியெல்லாம் வந்துடுச்சு பார்த்தீங்களா.
இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. நான் வந்து தண்ணியே சேர்க்கல பாருங்கள். இன்னும் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணல, சிம்மில் தான் வச்சுருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றதுனால நான் வந்து நல்லா கொதிக்க வச்சுன்னு இருக்கேன் இதை. அதுக்கப்புறமா சிக்கன் கூட நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறமா இட்லி, பூரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ரைஸுக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாம் நம்ம. இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா வெந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போதும் நமக்கு வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கிறேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றதுனால கிரேவி நான் வந்து மூடி போட்டு வைக்கிறேன். நம்ம வந்து தண்ணியே சேர்க்கல. பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து கொத்தமல்லி சேர்க்க போகிறேன். கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த கிரேவி. ஸோ இப்போ வந்து சிக்கன் கோலாப்பூரி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் கோலாப்பூரி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிரேவி செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.